நடிகர்களோட படங்களோட அப்டேட் வருது இல்லையோ அவங்களோட டைவர்ஸ் அப்டேட் வந்துட்டே இருக்குதுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் ஐஸ்வர்யா, நம்ம ஜிவி பிரகாஷ் ஐந்தவி, அதுக்கப்புறமா இப்போ அந்த வயசில் ஜாயின் பண்ணிக்கிறது நம்ம ஜெயம் ரவி ஆர்த்தி. இவங்க இப்போ ரீசெண்டாக டைவர்ஸ் பண்ணதாக அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பிரச்சனைக்கு என்னடா காரணம் அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சதுல ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாமியார் பண்ற டார்ச்சர் தான்ப்பா ஜெயம் ரவி ஆர்த்தியோட பிரிவுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னங்கிறாங்கன்னா அட ரெண்டையும் விட்டு தள்ளுங்க, ஜெயம் ரவிக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையால தான் ஜெயம் ரவி ஆர்த்தியை டைவர்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. எதுடா உண்மை அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம அலசி ஆராய போறோம். ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஜெயம் ரவி அவர்களை பற்றி பார்த்துடலாம். ஜெயம் ரவி ஒரு ஜாலியான மனுஷங்க. அவரோட படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அவருக்கு தகுந்த மாதிரியே படங்கள் அமைஞ்சது. ஜெயம்ல ஆரம்பித்து சந்தோஷ் சுப்ரமணியம், சம்திங் சம்திங், அப்புறம் தில்லாலங்கடி, தீபாவளி, இப்போ ரீசெண்டாக வந்த பொன்னியின் செல்வன், இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. என்ன ஆரம்ப காலகட்டங்களில் இருந்த அவரோட வெற்றி பயணம் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் சரிஞ்சிட்டு வந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கு பின்னாடி நடந்த சில மனக்கசப்புகள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜெயம் ரவியோட ரீசெண்டான படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகளும் இருக்காது. அதுக்கு அவர் ஃபேமிலியில் நடந்த இந்த குழப்பமான சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இவரோட அப்பா தமிழ் சினிமாவில் நிறைய ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எடிட்டராக கூட இருந்திருக்காரு. சில படங்களை தயாரிச்சும் இருக்கிறாரு. அவரோட அண்ணன் தான் நம்ம உங்களுக்கு தெரியும் மோகன் ராஜா. அவரோட டைரக்ஷனில் தான் நம்ம ஜெயம் ரவி நிறைய படங்களோட ஹிட் கொடுத்தாரு. நிறைய ரீமேக் படங்கள் நடித்து ஹிட் படங்கள் தமிழில் கொடுத்தாரு நம்ம ஜெயம் ரவி. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் தான் அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஆர்த்தி. அவங்கள தான் கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. அப்படி கல்யாணம் பண்ணதில் அவங்களோட மாமியார் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் ஒரு ப்ரொடியூசர்னு சொல்றாங்க. அவங்க ஜெயம் ரவியை வச்சு ஒரு 3 படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். 3 படங்கள்ல ஒரு படம் தான் ஒரு சுமாரா ஓடி இருக்கு. மீதி 2 படங்களும் அந்த அளவுக்கு ஓடல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனாலே மாமியார் ஜெயம் ரவி மேல மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்தாங்களா, என்னடா நம்ம மாப்பிள்ளை வச்சு படம் எடுத்து இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்திருக்குது. இப்போ அடுத்ததா ஒரு படத்தை நம்ம ஜெயம் ரவி வச்சு எடுக்க போறாங்களாம். அதுக்கு ஜெயம் ரவி எனக்கு 25 கோடி சம்பளம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாம். அது ப்ரொடியூசரான மாமியாருக்கு பிடிக்கலையாம். என்ன மாப்பிள்ளை இப்போ இவ்வளோ சம்பளம் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்க இதுக்கிடையில் இன்னொரு பிரச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயம் ரவி மேலே ஆர்த்திக்கு எப்பவுமே சந்தேகம் தானாமாங்க. எப்போ பார்த்தாலும் எங்கே இருக்கிறீங்க, என்ன ஷூட்டிங்கு, யாரு கூட ஷூட்டிங்கு, ஸ்பாட் எங்கே இருக்குது, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி கொஸ்டின் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களாம். சம்டைம்ஸ் ஜெயம் ரவி ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் நடிச்சிட்டு இருக்கிற போது ஆர்த்தியோட ஃபோனை எடுக்க முடியலனா உடனே ஆர்த்தி இந்த ப்ரொடியூசருக்கும் இந்த டைரக்டர்ஸுக்கும் இந்த அசிஸ்டண்ட்டுகளுக்கும் ஃபோன் பண்ணி உசுர் எடுக்கிறாங்களாம். ஜெயம் ரவி என்ன பண்ணுறாரு, எங்கே இருக்கிறாரு, ஷூட்டிங் எங்கே நடக்குது, யாரு கூட நடக்குது, சொல்லுங்க நான் ஸ்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு ரொம்ப அந்த மொத்த படக்குழுவுமே போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துடுறாங்களாம். சம்டைம்ஸ் ஸ்பாட்டுக்கே நேராக என்ன பண்ணுறாரு, என்ன நடிச்சிட்டு இருக்கிறாருங்கிறத நேராக உட்காந்து பார்த்துருக்குறாங்களாம். இதுக்கு எல்லாம் நம்ம ஜெயம் ரவிக்கு மிகப்பெரிய மென்டல் டார்ச்சராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த நெருங்கிய வட்டாரங்கள்லேருந்து இந்த நியூஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜெயம் ரவி தன்னோட மாமியாரோட ப்ரொடக்ஷன் கம்பெனிலேயே படம் நடித்து கொடுத்தனால இப்போ புதுசாக ஒரு ப்ரொடியூசர் கதை சொல்கிறாரு, ஒரு டைரக்டர் ஜெயம் ரவி கதை சொல்கிறாங்கன்னா இவங்க மாமியாரும் ஒய்ஃபும் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்களாம். கதையை நாங்களும் கேட்கணும், நாங்களும் கேட்டு டிசைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கூட உட்காந்துக்கிறாங்களாம். இது ஜெயம் ரவிக்கு ஒரு என்னடா இப்படி பண்ணுறாங்களே, நம்மளை ஒரு சொந்தமாக ஒரு முடிவெடுக்க விட மாட்டேங்கிறாங்களே, நம்ம ஒரு படத்தோட கதையை கூட நிம்மதியாக கேட்டு ஒரு முடிவெடுக்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவிக்கு ரொம்ப நாளாக ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குதாம். ஜெயம் ரவியை தனியாகவே விட மாட்டேங்கிறாங்களாம். இவங்க கூப்பிட்டு வச்சு ஸ்டோரி கேட்கறதுலேருந்து படத்தில் இந்த படத்தில் தான் நீங்கள் நடிக்கணும், இந்த படத்தில் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்பவே ஜெயம் ரவியோட பர்சனல் விஷயங்கள் எல்லாம் குறுக்கீடு பண்ணுறாங்களாம். இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக ஜெயம் ரவி யோசிச்சு தான் இப்போ இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு தான் டைவர்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஜெயம் ரவியோட பர்சனல் லைஃப்பை பற்றி அவரே 2 மந்த்துக்கு முன்னாடி சபிதா ஜோசப் அவங்களோட யூடியூப் சேனலில் ஜெயம் ரவி ஒரு நேர்காணல் நடத்தியிருந்தார். அதுலேயே தன்னோட பர்சனல் லைஃப்பில்
பற்றி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த விஷயத்தை ஜாயின் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து 2009 வருஷம் வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். லவ் வித் அரேஞ்ச் மேரேஜாக வந்து அந்த மேரேஜ் வந்து முடிஞ்சுது. ஆரம்பத்தில் வந்து நம்ம ஜெயம் ரவியோட ஃபேமிலியில் பெருசாக இந்த மேரேஜில் ஈடுபாடோ இன்ட்ரெஸ்டே இல்லையாம். ஆனால் இதே வந்து ஆர்த்தியோட வீட்டில் தான் வந்து ஜெயம் ரவி எப்படியாவது கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு பிடிப்பாக வந்து இல்லை ஜெயம் ரவிக்கு ஆர்த்தியை மேரேஜ் பண்ணியே வைக்கிறோங்கிற ஒரு டிசிஷனில் இருந்தாங்களாம். அதனாலேயே வந்து ஜெயம் ரவியை விடாமல் துரத்தி அவங்கள வந்து 2009 வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் ரொம்ப லவபிள் பர்சனாக தான் இருந்திருக்காங்க. 2 பேரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணி தான் இருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்ட் பீரியட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி வந்து ஸ்டோரிஸ் போட்டு இருப்பாங்க. 2 பேரும் இருக்கிற மாதிரி, 2 பேரும் வெளியே போகிற மாதிரி. இவங்க 2 பேருமே ரொம்ப ஒரு பர்சனலாக ரொம்ப வந்து ஒரு ஜாலியாக ஒரு லவபிள் பர்சனாக ஒரு கைண்ட் பர்சனாக 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே ஒர்க் ஆகிற மாதிரி தான் வந்து இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி ஸ்டேட்டஸும் ஸ்டோரியும் போட்டு இருப்பாங்க. ஆனால் ஜெயம் ரவியும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் முடிஞ்சு ஒரு கேப் இருந்ததுன்னா டக்குன்னு வெக்கேஷனுக்கு வெளிநாடு போயிடுவாங்க. பசங்களை கூப்பிட்டு, அவருக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, 2 பசங்களையும் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வெளிநாடு போயிடுவார். போயிட்டு கம்ப்ளீட்டாக அங்கே வந்து நல்லா சுற்றி என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் தான் அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிப்பார். இப்படி வந்து ஃபேமிலிக்கு ரொம்பவே டைம் கொடுத்து ரொம்பவே வேல்யூபலாக தன்னோட ஃபேமிலியை பார்த்துட்டு வந்திருக்காரு ஜெயம் ரவி. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜெயம் ரவி வந்து ரொம்ப கடினமான உழைப்பை வந்து சினிமாவில் போட்டிருக்காரு. ஆனால் இருந்தாலும் அவருக்கு உண்டான அங்கீகாரங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அவர் வந்து ஒரு முன்னணி நடிகர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து வர முடியல. ஆனால் ரீசெண்டாக இப்போ வந்த நடிகர்கள்லாம் இன்னைக்கு டாப்பில் இருக்காங்க, மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்துக்கு வந்து போயிட்டாங்க. ஆனால் ஜெயம் ரவியால் அது முடியல. இருந்தாலும் அவருக்கு அழகு இருக்குது, திறமை இருக்குது, எல்லாம் இருந்தும் கூட அவரால் இன்னைக்கு மிகப்பெரிய முன்னணி நடிகர் இப்போ விஜய், அஜித் அடுத்ததாக வந்து யாரு, அடுத்ததாக வந்து ஜெயம் ரவியா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு கூட அவரோட பேர் அடிபடுறதில்லை. அதனாலேயே வந்து ஜெயம் ரவி வந்து ஒரு முடிவில் இருக்காராம். நான் வந்து ஒரு முன்னணி நடிகராக வந்து வலம் வரணும், அதுக்கு வந்து சில தியாகங்கள் நம்ம பண்ணித்தாகணும், அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன மைனஸோ அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து சினிமாவில் இன்னும் வந்து அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஜெயம் ரவி வந்து முடிவு பண்ணியிருக்காராம். அதனால தான் வந்து ஜெயம் ரவி இப்படி ஒரு தெளிவான முடிவு வந்து எடுத்திருக்காராம். ஏன்னா இந்த ஃபேமிலி சர்க்கிளில் அவருக்கு இருக்கிற பிரச்சனைகளாலேயே வந்து அவர் அடுத்தடுத்த படங்கள் கவனம் செலுத்த முடியாம ஒவ்வொரு படங்களும் இப்படி வீக் ஆகி படம் வந்து சொதப்பலாகி படம் வந்து ஓடாமல் போகுது அப்படிங்கிறது இப்பதான் ரியலைஸ் பண்ணியிருக்காராம். அதனாலேயே வந்து ஜெயம் ரவி வந்து இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஜெயம் ரவியும் பார்த்தீங்கன்னா அவர் விட்ட அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கைங்கிறது வந்து பல்வேறு அத்தியாயங்களை கொண்டது, ஒவ்வொன்றும் கடினமான சவால்களையும் வாய்ப்பு நிறைஞ்சதாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண ரசிகர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து கடினமான ஒரு செய்தியை வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னா வந்து ஆர்த்தியும் நானும் வந்து பிரிய போகிறோம். இதை வந்து நான் வந்து முழு சம்மதத்தோட பல்வேறு விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தான் வந்து இந்த முடிவை வந்து நான் எடுத்திருக்கிறேன். இந்த முடிவு வந்து என்னோட பர்சனல் முடிவு. எனக்கு வந்து என்னோட தனி உரிமைக்கு வந்து நீங்களாம் வந்து மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது வந்து என்னை சார்ந்தவர்களோட நலம் விரும்பிக்காக வந்து இந்த முடிவுகள் வந்து எடுத்திருக்கிறேன். என்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் வந்து இந்த முடிவை வந்து நான் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவி வந்து ரொம்ப போல்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஜெயம் ரவியோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்போ சோசியல் மீடியாவில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஜெயம் ரவிக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, ஜெயம் ரவி எப்படிப்பட்ட மனுஷன், ஒரு ஜாலியான மனுஷன், அந்த மனுஷனுக்கு போய் இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்களே, இப்படியெல்லாம் வந்து அவருக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த விஷயத்தை வந்து பேசு பொருளாக்கி இருக்கிறாங்க. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது ஜெயம் ரவியை பற்றி பாசிட்டிவாக தான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. ஏன்னா ஜெயம் ரவிக்கு அவ்வளோ பெரிய நெகட்டிவ் ஷேடெல்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசினாங்க. தனுஷு கூட ஒரு சில இடங்களில் வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் ஜெயம் ரவியை பற்றி யாருமே வந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கல. எல்லாருமே பாசிட்டிவாகவும் சப்போர்ட்டாகவும் தான் வந்து ஜெயம் ரவியை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இப்படித்தான் வந்து ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இருந்த மனக்கசப்பு வந்து இப்போ முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோட முடிவில் நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஆகணும். நம்மெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்னதான் வந்து கணவன் மனைவியாக இருந்தால் கூட அவங்களோட தொழிலில் வந்து தன்னோட சொந்த விஷயங்களில் வந்து ஒரு குறுக்கீடோ ஒரு தலையீடோ இருந்துச்சுன்னா
கம்பல்சரி அது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாராக இருந்தாலும் அந்த கட்டத்தில் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. என்னடா வந்து நம்ம பர்சனல் லைஃப்பில் நீ 1008 சொல்லு நான் கேட்டுக்கிறேன், ஆனால் என்னோட தொழிலில் நான் வந்து இப்படி தான் இருக்கும்னு ஆசைப்பட்றேன், என்னோட பேஷனில் வந்து நீ குறுக்கீடு பண்ணனா அந்த இடத்துல நீ வந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதா ஒரு கணவனாக இருந்தாலும் தோணும், ஒரு மனைவியாக இருந்தாலும் தோணும். இதுதான் வந்து ஜெயம் ரவிக்கும் தோணி இருக்குது. என்னதான் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே இருந்தாலும் கூட அவங்கவுங்க பர்சனல் லைஃப்பில் அவங்களோட பர்சனல் பேஷனாக ஒரு விஷயத்தை விரும்பி செய்யும்போது அதில் போய் நம்ம வந்து அவங்கள வந்து நீ இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்னு சொல்லி அவங்களோட பேஷனை வந்து நம்ம உடைக்கிற விதமாக சில விஷயங்களை வந்து நம்ம நடந்துக்கிட்டோம்னா கம்பல்சரி அவங்களுக்கு நம்ம மேலே மிகப்பெரிய அதிருப்தி வந்துடும் அப்படிங்கிறத இந்த ஜெயம் ரவி ஆர்டியோட விஷயங்களில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, ஒரு லைக்கை போட்டுருங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட மிகப்பெரிய ஜெயம் ரவி ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இந்த மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் உங்களை வந்து எல்லாரும் சந்திக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.